إن الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நேற்றைய வகுப்பில் இறை நேசத்தை பெற்றுத்தருகின்ற 10 விடயங்கள் தொடர்பாக பார்த்தோம். அதில் நேற்று பார்த்த விடயங்களை நாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி கொண்டு இன்றைய அந்த விடுபட்ட பகுதியை பார்க்கலாம். சென்ற நேற்றைய வகுப்பில் நாம் இறை நேசத்தை பெற்றுத்தருகின்ற விடயங்களில் முதல் விடயமாக நாம் பார்த்த விடயம் அல் குர்ஆனை அதன் விளக்கத்தோடு ஒருவர் ஓதுவது, அல் குர்ஆனை விளங்கி ஓதுவது, ஓதும் போது அல் குர்ஆனுடைய விளக்கத்தை ஒருவர் அறிந்து கொள்வது என்ற முதல் விடயத்தை நாம் பார்த்தோம். இரண்டாவது நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை நாம் முறையாக எந்த குறையுமின்றி நிறைவேற்றுவது, உபரியான வணக்கங்களை நாம் இயன்றவரை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பது. மூன்றாவது விடயம், அல்லாஹுவை நாம் அதிகமாக திக்ர் செய்தல், உள்ளத்தாலும் நாவாலும் நாம் அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்தல் என்ற விடயத்தை பார்த்தோம். நான்காவது விடயம், என் அருமை சகோதரர்களே, ஒருவர் தனது மனோ இச்சைகளை முற்படுத்தாமல் இறை திருப்தியை நோக்காக கொண்டு, இறை திருப்தியை இலக்காக கொண்டு ஒருவர் செயல்படுதல், இறை திருப்தியை முதன்மைப்படுத்துதல். ஐந்தாவது விடயம், என் அருமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயம். இறைவனுடைய அன்பை நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களில் அல்லாஹுடைய பெயர்களை பண்புகளை ஒருவர் அறிந்து கொள்ளுதல். இது இறை நேசத்தை பெற்றுத்தருகின்ற மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று. ஒருவர் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை முறையாக அறிந்து கொள்ளுதல். நாம் ஹதீஸிலே படித்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னலில்லாஹி திஸ்அன் வ திஸ்ஈன இஸ்மா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு. யார் அந்த 99 திருநாமங்களையும் அதை விளங்கி மரணமிடுவாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த 99 திருநாமங்களை அதனுடைய பொருளை உணர்ந்து விளங்கி யார் மரணமிடுவாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார். நாம் எத்தனை அல்லாஹுடைய திருநாமங்கள் நமக்கு மரணமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த அமல் சொர்க்கத்தை பெற்று தருகின்ற ஒரு அமலாக இருக்கிறது. அல்லாஹுடைய திருநாமங்களை அதனுடைய பொருள் உணர்ந்து நாம் மரணமிடுவது. அல்லாஹுடைய திருநாமங்களை கொஞ்சம் சொல்லுங்கன்னா எத்தனை சொல்லுவோம்? அல்லாஹ் சொல்லுவோம், அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முஃமின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பிர், அல் காலிக், அல் பாரி, அல் முசவ்விர், அல் கஃபார். இப்படியாக நாம் என்ன செய்வது? அந்த 99 திருநாமங்கள், 99 திருநாமங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய பொருளையும் நாம் உணர்ந்து விளங்கி அவற்றை மரணமிடுதல் என்பது சொர்க்கத்தை பெற்று தருகின்ற அமலாக இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை அறிந்து கொள்வதில் நாங்கள் மிக முக்கியமாக தெரிய வேண்டிய விடயம் என்ன என்றால், அதாவது அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் எப்படி வந்திருக்கின்றனவோ அதை நாம் அவ்வாறே நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அதனுடைய கருத்துக்களை நாம் திரிவுபடுத்தக் கூடாது, அதற்கு வேறு மாற்று விளக்கங்கள் வியாக்கியானங்கள் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல நீங்க 4 விஷயங்கள், எத்தனை விஷயம்? 4 விஷயங்கள் செய்யப்படக்கூடாத 4 விஷயங்கள் இருக்குது அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல. இந்த 4 விஷயமும் நீங்க செய்யக்கூடாது. என்னென்ன விஷயம்? இதான் ஞாபகம் வைக்குதா உங்களுக்கு? அதாவது பிகைரி, எப்படி தஹ்ரீஃப் என்று சொல்லுவாங்க. தஹ்ரீஃப் என்று சொன்னால் அதை மாற்றக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை நாம் மாற்றக்கூடாது. மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. அது அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடியது. அப்ப நாங்க அதை மாற்றக்கூடாது. தஹ்ரீஃப் புரியுது அவங்க சொல்றது? இப்ப மாற்றுவது என்பது எப்படி என்று சொன்னால், உதாரணமாக அதே சொல்லாக இருக்கும், ஆனா கருத்து என்ன செஞ்சிருவாங்க? மாற்றி விடுவார்கள். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இதை நாம் அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுதான் நமக்குரிய கடமை. இதை நாங்க இல்லை அங்கு அல்லாஹ் இருக்கிறார் என்றால் அதுக்கு அதிகாரம் என்று பொருள், ஆட்சி என்று பொருள், இப்படி மாற்று விளக்கம் கொடுப்பதற்கு நமக்கு என்ன கிடையாது? அதிகாரம். அது அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருப்பாங்க. புரியுது அவங்க சொல்றது? உதாரணமாக துன்யாவுடைய வானத்துக்கு இரவின் 3இல் ஒரு பகுதி இருக்கும் போது அல்லாஹ் இறங்குகிறான் அப்படி என்று நாங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை படித்திருக்கிறோம். இதை நாங்க படித்த நாம் இதை நம்பி ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இரவின் 3இல் ஒரு பகுதி இருக்கும் போது துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான். அது எப்படி என்று நமக்கு தெரியாது. அது அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அது நிகழ்கிறது. புரியுதா அவங்க சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில மனித கற்பனையை பொறுத்தவரையில மனிதன் தனது கண்களால் பார்த்தவைகளை தான் அவன் என்ன செய்யலாம்? கற்பனை செய்யலாமே தவிர படைத்த ரப்புடைய விஷயம் அப்படியான ஒன்றா இல்லை. அவன் நாம் சொல்லக்கூடியவற்றை நம்ப வேண்டும். சரி, இரண்டாவது நாங்க என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல அதற்கு முறைமை கற்பிக்க கூடாது. தக்கீஃப்னு சொல்லுவான். முறைமை கற்பிக்கிறா எப்படி? உதாரணமா அல்லாஹ் இப்படித்தான் இறங்குகிறான் என்று ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லாஹ் இப்படித்தான் இறங்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அப்படி சொல்லி தரல, அல்லாஹ் இறங்குகிறான் என்றுதான் சொல்லி தந்தான். எனவே ஒரு என்ன இவ்வாறு ஒருவர் இறங்குவதை போன்று அல்லது ஒரு ஃபிளைட் இறங்குவதை போன்று அப்படியா? அப்படி இல்லை, நமக்கு தெரியாது. அது அல்லாஹ்வுடைய தகுதிக்கும் கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அல்லாஹ் இறங்குகிறான். இது நாங்க இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். முறைமைகள் கற்பிக்க கூடாது. எது கற்பிக்க கூடாது? முறைமைகள். அடுத்த அருமையான சகோதரர்களே, உதாரணம் சொல்லவும் கூடாது. என்ன சொல்லக்கூடாது? அல்லாஹ் அதை போன்று அல்லது இவனை போன்று இப்படி அல்லாஹ்வுக்கு உதாரணம் கற்பிக்க கூடாது. அல்லாஹ் சொன்னா வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல உதாரணம் கற்பிக்க கூடாது. உதாரணம் இப்ப பாத்தீங்களா, சில நேரம் பாப்பீங்க, இந்த தர்காக்கள் கபர்களை வழிபடக்கூடியவர்கள் என்ன, அதாவது நீங்க நேரடியாக ஒரு அமைச்சரிடம் செல்ல முடியுமா? நேரடியாக உங்களுக்கு முதலமைச்சரிடம் செல்ல முடியுமா? என்ன செய்யணும்? நீங்க அதுக்கு என்ன செய்யணும்? யாராவது அவருக்கு தெரிந்த ஒருவர் ஊடாக ரெக்கமெண்டேஷன் தேவை. இப்ப சாதாரண ஒரு அமைச்சரிடம் போறதுக்கே ரெக்கமெண்டேஷன் தேவைண்டா, உங்களுக்கு அகிலங்களையும் படைத்த ரப்பிடம் உங்களுக்கு போகலாமா? இந்த உதாரணம் சரியா? உதாரணம் சரியா பிள்ளையா? இந்த உதாரணம் சரியா பிள்ளையா? பார்த்தா உங்களுக்கு சரி மாதிரி தெரியும். சாதாரண ஒரு அமைச்சர்கிட்ட போறதுக்கே என்ன செய்யுது? அங்க சிபாரிசு தேவைப்படுதுன்னா முழு உலகத்தையும் படைத்த ரப்பிடம் எப்படி நேரடியா போறது? இப்படி என்ன உதாரணத்தை பார்க்கும்போது சரி மாதிரி தெரியும். புரியுதா? அப்ப இங்கே கோளாறு எங்க நடந்திருக்குது என்றால், இவங்க அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய இந்த உதாரணம் எந்த வகையிலும் பொருத்தமற்றது. எந்த வகையிலும் பொருத்தமற்றது. அமைச்சர்கிட்ட நீங்க போறதுக்கு ஏன் ஒரு ஆள் உங்களுக்கு தேவைப்படுது? ஏன் தேவைப்படுது? அவருக்கு என்ன, அவருக்கு நம்மளை தெரியாது. அது மாதிரி அல்லாஹ்வுக்கு நம்மை தெரியாதன்னு சொல்லலாமா? அவன் தான் படைத்த ரப்புல் ஆலமீன், ஒவ்வொன்றையும் மிக துல்லியமாக அறியக்கூடியவன். அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும். எப்படி சொல்றான்?
உங்களுக்குள் உள்ளவற்றை இறைவன் மிக அறிந்தவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி? உங்களுக்குள் உள்ளவற்றை அல்லாஹ், உங்களுடைய இறைவன் மிக அறிபவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு இவ்வாறான பொருத்தமற்ற உதாரணங்களை கற்பிக்க கூடாது. நறுமையான சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் நமக்கு சொல்வதெல்லாம் என்னிடம் பிரார்த்தியுங்கள், நான் உங்களது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன். சரி, இப்ப எத்தனை விஷயம் நாங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னோம்? 3 விஷயங்கள் சொல்லியாச்சு. இந்த 3ம் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் செய்யப்படக்கூடாதவைகள். அடுத்து 4வது என்ன என்றால் தஅதீல். அதில் எதையும் மறுக்க கூடாது. எதையும் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல எதையும் மறுக்க கூடாது. என்ன? இது அல்லாஹ்வுக்கு இல்லை, அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான் என்று குர்ஆன்ல சொல்கிறான் என்றால் அதை நாம் அப்படியே நம்ப வேண்டும். அதை நாங்க மறுக்க கூடாது. இல்ல, அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், அல்லாஹ் எல்லா இடத்திலும் எங்கும் இருக்கிறான். எங்கும் இருக்கிறானா ஏன் நீங்க துஆவுக்கு கை எப்படி உயர்த்துறீங்க மேல? அப்படிதானே? துஆவுக்கு ஒவ்வொருத்தரும் கை எப்படி உயர்த்துறாங்க? சொல்லுங்க. மேலதான் உயர்த்தாங்க. ஏன் மேல உயர்த்துறாங்கன்னா அல்லாஹ் மேல இருக்கிறான். அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறான், நீங்க கையை இப்படி சுத்த வேண்டியதானே? புரியுதா? அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்ம், அவனது ஞானத்தால் அவன் எல்லா இடத்தையும் சூழ்ந்திருக்கிறான். அவனது இல்மால், அவனது ஞானத்தால் அவன் எல்லா இடத்தையும் சூழ்ந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல 7 இடங்கள்ல குர்ஆன்ல சொல்கிறான் அவன் அரிசின் மீது இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை முறையாக நாம் அறிந்து விளங்கி நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது ஒரு அடிப்படையான விஷயம். அது ஒரு மிக அடிப்படையான ஒரு விஷயம். இப்ப நாங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கும் போது எப்படி துஆ கேட்க வேண்டும்? அவனது அழகிய திருநாமங்களை பெயர்களை கொண்டுதான் அவனை அழைத்து பிரார்த்திக்க வேண்டும். அவனது அழகிய திருநாமங்கள் பெயர்களை கொண்டு அவனை அழைக்க வேண்டும். உதாரணமாக நாம் என்ன துஆவை கேட்கிறோமோ அதற்கு பொருத்தமான பெயரை நாம் தேர்வு செய்து கேட்பது. இதுக்கு நாங்க எதை ஆதாரமா சொல்லலாம்? சொல்லுங்க பாப்போம். இப்ப அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அவனது அந்த நாம் எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அந்த விஷயத்துக்கு பொருத்தமான பெயரை நாம் பயன்படுத்தி பிரார்த்தித்தல். சரி, இதுக்கு நாங்க இவர் சொல்றார், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் சமீஉல் அலீம் ஒரு துஆ சொல்றார். குர்ஆன்ல வரக்கூடிய துஆ. ரப்பனா தகப்பல் மின்னா, எம் இறைவா எம்மிடமிருந்து ஒப்புக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ செவியேற்பவன், யாவற்றையும் அறிந்தவன். பொருத்தமாதான் இருக்குது. நீ எம்மிடமிருந்து ஒப்புக்கொள்வாயாக, நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியேற்பவன், யாவற்றையும் அறிந்தவன் என்ற ஒரு துஆவா சொன்னார். சரி, வேற என்ன துஆ சொன்னீங்க? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒன்றாக உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளங்களை புரட்டுபவனே என்ற பெயர் இருக்கு. என்ன ரசூலுல்லாஹ் அதிகமாக சத்தியம் செய்யும் போது இப்படி சொல்லுவாங்க. எப்படி என்றால் வ முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுவன் மீது சத்தியமாக சொல்லுவான். உள்ளங்களை புரட்டுபவனே. என்ன அந்த துஆல் அடுத்து வருது? எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக நிலையாக ஆக்குவாயாக. உள்ளங்களை புரட்டுபவனே என்ற அந்த திருநாமத்தை பயன்படுத்தி கேட்கப்படுது. இதுவும் ஒரு அழகான ஒரு செய்தி. வேற ஏதாவது செய்தி உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹு மஷ்ஃபி அன்த ஷாஃபி. பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹு மஷ்ஃபி அன்த ஷாஃபி. யா அல்லாஹ், நீ எனக்கு குணமளிப்பாயாக, நீயே குணமளிப்பவன், நீயே ஷாஃபி. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் உண்டு. அல்லாஹு மஷ்ஃபி அன்த ஷாஃபி. இத ரசூலுல்லாஹ் ஒரு துஆ நமக்கு சொல்லி தந்தாங்க. யா அல்லாஹ், நீயே நமக்கு குணமளிப்பாயாக, நீதான் குணமளிப்பவன். அதே மாதிரி நீங்க பாருங்க, குர்ஆன்ல ஒரு முக்கியமான துஆவை நீங்க பார்க்கலாம். நாங்க பயான்ல உங்களுக்கு அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். இப்ப இந்த துஆவை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. யார் கேட்டாங்க? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. எப்படி? ரப்பிக்ஃபிர்லி, என் இறைவா என்னை மன்னிப்பாயாக. வஹப்லி முல்கன், எனக்கு ஒரு ஆட்சியை நீ அருள்வாயாக. எப்படியான ஆட்சி என்றால், எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சியை நீ எனக்கு அருள்வாயாக. இப்ப வஹப்லி என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வஹப்லி அந்த வார்த்தை அங்க வருது இல்லைங்களா? அப்ப வஹப்லி என எனக்கு அருள்வாயாக, எனக்கு கொடையாக தருவாயாக, இப்படி சொல்லிட்டு அந்த
அல்லாஹ்வுடைய எந்த திருநாமத்தை பயன்படுத்தினாங்கன்னா இன்னக அந்தல் வஹாப். என்ன திருநாமம்? இன்னக அந்தல் வஹாப். நிச்சயமாக நீ பெரும் கொடையாளன், நிச்சயமாக நீ பெரும் கொடையாளன். இப்ப பாருங்க, அவங்க அல்லாஹ்விடத்தில் எப்படியான ஒரு ஆட்சியை கேட்கிறாங்கன்னா, யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சியை கேட்கிறான். இந்த ஆட்சியை அல்லாஹ் அந்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கினான். அல்லாஹ் அந்த ஆட்சி அவர்களுக்கு வழங்கினான். அப்ப இந்த துஆ, அந்த துஆல மிக முக்கியமாக நீங்க ரெண்டு விஷயத்தை நாங்க கவனிக்கலாம். இந்த துஆல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்ன விஷயம் இருக்குது உங்களுக்கு விளங்கினது? நான் சொன்னதுல உங்களுக்கு என்ன விளங்கி? அந்த துஆல முக்கியமாக உள்ள ரெண்டு விஷயம் என்ன? அதாவது ரப்பி குஃபிர்லி, முதலாவது விஷயம் என்ன? ரப்பி குஃபிர்லி, என் இறைவாணி என்னை மன்னிப்பாயாக. நாங்க ஒரு துஆல ஏன் மன்னிப்பை பிரார்த்திக்க வேண்டும் என்பதை அறிஞர்கள் விளக்கும் போது சொல்வார்கள், நாம் எதை கேட்கிறோமோ அது நமக்கு கிடைப்பதற்கு நமது பாவங்கள் தடையாக இருக்கலாம். நாங்க ஒன்று அல்லாஹ்விட்ட கேட்கிறோம், அது நாம் கேட்பது நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்கலாம்? நமது பாவங்கள். அப்ப அதனால முதலாக என்ன செஞ்சிடணும்? பாவத்துக்கு மன்னிப்பை கேட்டேன். இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு கிராமப்புற மனிதர் வந்து எனக்கு ஒரு துஆவை சொல்லித்தாங்கன்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. முதலாவது என்ன? அல்லாஹும்ம ஃபிர்லி, முதலாவது மன்னிப்பு தான். மன்னிப்புக்கு பிறகுதான் மற்றவைகள். நாங்க இதுல ஒரு முக்கியமா நாங்க தெரிஞ்சுக்கொள்ள விஷயம், இப்ப குர்ஆன்ல பாருங்க, நபி நூஹ் யாருடைய துஆ? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ எப்படி கேக்குறாங்க? அதாவது ரப்பி குஃபிர்லி வ அத்கில்னி ஃபீ ரஹ்மதிக, பன்மையா கேட்பாங்க தன் சகோதரனுக்கு சேர்த்து. இப்ப நாங்க தனியாக கேட்கும் போது அந்த துஆவை ரப்பி குஃபிர்லி வ அத்கில்னி ஃபீ ரஹ்மதிக் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி குஃபிர்லி வ அத்கில்னி ஃபீ ரஹ்மதிக் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். பாருங்க, அதுல கூட யா ரப்பே என்னை மன்னிப்பாயாக, உனது ரஹ்மத்தில் என்னை நுழைவிப்பாயாக, உனது ரஹ்மத்தில் என்னை நுழைவிப்பாயாக. அதே மாதிரி அவங்க கேட்ட துஆக்கள்ல ஒன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி? அந்த வலியுனா வக்ஃபிர் லனா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருல் காஃபிரின், அந்த கைருல் காஃபிரின் என்ற ஒரு துஆவும் கேட்கிறான். நீயே எமது பாதுகாவலன், எம்மை மன்னிப்பாயாக, எமக்கு அருள் புரிவாயாக, நீதான் மன்னிப்பவர்கள் மிகச் சிறந்தவன். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆல முதல் விஷயம் என்ன சொன்னோம்? பாவ மன்னிப்பு. ஒருவர் தனது தேவை கேட்பதற்கு முன்னால் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டுக் கொள்ளுதல். அடுத்து இரண்டாவது என்ன? அவங்க கேட்ட விஷயம் என்ன? அதாவது பெரிய ஒரு விஷயம் கேட்கிறாங்க, யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சியை கேட்கிறாங்க. இதுக்கு அவங்க எந்த திருநாமத்தை பயன்படுத்தினாங்க? அல் வஹாப், பெரும் கொடையாளன். பாத்தீங்களா? எந்த திருநாமம்? பெரும் கொடையாளன் என்ற திருநாமத்தை பயன்படுத்தினாங்க. எனவே நறுமை, அப்ப நாங்க துஆக்கள் கேட்கும் போது, அதாவது நாம் என்ன எதை பிரார்த்திக்கிறோமோ அதற்கு பொருத்தமான என்ன செய்யறது பேரை நாம் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்துல துஆ செய்தல். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்க எதை தெரிஞ்சு வச்சிருக்கணும்? அப்ப அல்லாஹ்வுடைய திருநாமங்களையும் அதை பொருளோடு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனுடைய பொருளோடு நாங்க அல்லாஹ்விடத்துல ஒன்றை கேட்கும் போது என்ன, நாங்க ஒரு விஷயத்தை கேட்கிறோம், அது எதோடு தொடர்படுதோ அதை கேட்ப பயன்படுத்துது. யா ரஸாக் உர்ஸுக்னி, யா ரஸாக் உணவளிப்பவனே, உர்ஸுக்னி எனக்கு உணவளிப்பாயாக. யா கஃபார் இக்ஃபிர்லி, யா கஃபார் என்ன? மிக்க மன்னிப்பவனே, இக்ஃபிர்லி என்னை மன்னிப்பாயாக. புரியுது சொல்றது? யா ரஹ்மான் இர்ஹம்னி, அருள் புரியக்கூடியவனே எனக்கு அருள் புரிவாயாக. யா ரஹ்மான். இப்படி ஒவ்வொரு அந்த திருநாமம் அதற்கு பொருத்தமான முறையில் நாம் துஆக்களை என்ன செய்வது? அமைத்துக் கொள்வது. புரியுது அவன் சொல்றது? ஒரு சொல்லுதாங்க, அல் அஹ்ஸாப் போர்ல கேட்கும் போது எப்படி கேட்டாங்க? அல்லாஹும்ம யா முன்ஸிலல் கிதாப், வேதத்தை அருளியவனே, வ முஜ்ரியஸ் ஸஹாப், மேகங்களை ஓட்டுபவனே, வ ஹாஸிமல் அஹ்ஸாப், படைகளை தோற்கடிப்பவனே. அப்படி என்று ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லி வரான். சுப்ஹானல்லாஹ். சொல்லிட்டு தான் என்ன செய்யறாங்க? இந்த படைகளை தோற்கடிக்க செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அதே போன்று அவர்கள் அந்த அஹ்ஸாபுடைய போரிலே தோற்கடிக்கப்பட்டார்கள். கடுமையான காற்று என்ன செய்தது? வீசியது என்பதை எல்லாம் பார்க்கிறோம். எனவே என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் விஷயத்துல நான் உங்களுக்கு சொன்ன முக்கியமான இப்ப சொன்ன விஷயம் என்ன? அதாவது நாங்க துஆக்கள் பிரார்த்தனைகள் செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய பொருத்தமான அந்த திருநாமத்தை நாங்க தேர்வு செய்து அதோடு சேர்த்து இணைத்து கேட்கும் போது அந்த துஆ நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல
துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மிக முக்கியமான திருநாமங்களாக என்னென்ன திருநாமங்கள் அறிஞர்கள் மூலம் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது? யா ஹய்யு யா கையூம். நல்லா விளங்கிக்கோங்க. என்ன திருநாமம்? யா ஹய்யு யா கையூம். இந்த இரண்டு திருநாமங்களும் மிக முக்கியமான இரண்டு திருநாமங்கள். யா ஹய்யு யா கையூம், என்றென்றும் உயிரோடு இருப்பவனே, நிலையானவனே என்ற திருநாமங்கள் நாம் துஆக்கள்ல பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான அல்லாஹுடைய திருநாமங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு பல ஹதீஸ்கள் மூலமாக சொல்லித் தர்றாங்க. ஆயத்துல் குர்சியை நீங்க எடுத்தாலும் ஆயத்துல் குர்சியில் இந்த இரண்டு திருநாமங்களை நீங்க பார்க்கலாம். குர்ஆனுடைய மகத்தான வசனம் ஆயத்துல் குர்சி, அதில் இந்த இரண்டு திருநாமங்களை நீங்க பார்க்கலாம். ஆல இம்ரான் அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனம், ஆரம்பத்தில் நீங்க என்ன செய்யலாம்? ஆரம்பத்தில் இந்த இரண்டு திருநாமங்களை பார்க்கலாம். இப்படியாக இந்த இரண்டு, அதே போன்று ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற திருநாமத்தை நீங்க அதிகமாக பயன்படுத்துகின்றாங்க. எந்த திருநாமத்தை? யாதல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல, அதாவது மகத்தானவனே, சங்கையானவனே என்ற இந்த திருநாமங்கள், யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற திருநாமம் அதிகம் பயன்படுத்தப்பட வேண்டிய திருநாமமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹதீஸ்ல நாங்க படிக்கிறோம். சரி, அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய திருநாமங்கள் பண்புகள் விஷயத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், முக்கியமான பகுதி, அதாவது நாம் அந்த திருநாமங்கள் சரியாக விளங்கும் போது அது நமது ஈமான்ல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நமது ஈமான்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும்? இப்ப அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவன். நாங்க ருக்கூல இருந்து எழும்போது என்ன சொல்கிறோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அப்ப அந்த புகழுக்குரியவனுடைய புகழை அல்லாஹ் செவியேற்று விட்டான் என்றால் நாங்க உறுதியாக எதை நம்புறோம் என்றால், இதை நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்கிறான். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலிருந்து ஒரு துஆவை செய்யறாங்கன்னா அவங்க உறுதியாக எதை நம்பினாங்க? இந்த துஆவை அல்லாஹ் செவியேற்கிறான். வெளி உலகத்தோடு தொடர்பு எந்த ஒரு நெட்வொர்க்கும் அங்க கிடையாது, தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள எந்த ஒரு வழியும் கிடையாது. அவங்க மீனுடைய வயிற்றில் இருக்கின்ற அந்த நேரத்தில் அவங்க உறுதியாக நம்பினாங்க, நான் எனது அழைப்பை ரப்புல் ஆலமீன் செவியேற்பான். எனவே அவர்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ரப்பை அழைத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவருக்கு பதிலளித்தோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நாம் அவருக்கு பதிலளித்தோம், அவரை அந்த நெருக்கடியிலிருந்து நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கக்கூடியவன். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு பெண்மணி வாராங்க. அந்த பெண்மணி யாரு? ஹவுலா பின் சாலபா. பேர் என்ன? ஹவுலா பின் சாலபா. அல்லாஹ்வுடைய தூதரோட ஏதோ பேசுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அந்த எனது வீட்டுடைய வாயில் பக்கத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணி ஏதோ பேசுறாங்க, சரியான காதுல விழல. ஆனா 7 வானங்களுக்கு மேலிருந்து ரப்பிடமிருந்து இறை செய்தி இறங்கியது. சுப்ஹானல்லாஹ். 7 வானங்களுக்கு மேலிருந்து இறை செய்தி வந்தது. கத் சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். என்ன? கத் சமி அல்லாஹ், உறுதியாக அல்லாஹ் செவியேற்று விட்டான். கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, தனது மனைவியோடு தர்க்கம் செய்துவிட்டு நபியை வந்தாலே அந்த பெண்மணி, அந்த பெண், அவளுடைய சொல்லை அல்லாஹ் செவியேற்று விட்டான். அல்லாஹ்விடத்திலே முறையிட்டாலே அந்த முறையீட்டையும் அல்லாஹ் செவியேற்று விட்டான். அல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, உங்கள் இருவருடைய உரையாடலையும் அல்லாஹ் செவியேற்றான். யாருடைய உரையாடல்? அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரோடு செய்த அந்த உரையாடல், அதை அல்லாஹ் செவியேற்று விட்டான். அல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா. ஆயிஷா சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு விழல, ஆனா 7 வானங்களுக்கு மேலிருந்து அரசுடைய ரப்பிடமிருந்து இறை செய்தி உடனே இறங்கியது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கக்கூடியவன். நாம் எந்த நெருக்கடியில் எங்கிருந்து அழைத்தாலும் அல்லாஹ் செவியேற்பான். எனவே அந்த ரப்புடைய அந்த ஆற்றல், பேராற்றல், இந்த சமீ என்ற பெயரை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கிறான் என்பதை நாம் நம்பி இருக்கிறோம். அப்ப நாங்கள் அருவருப்பான விஷயங்களை பேசக்கூடாது, வெறுக்கத்தக்க விஷயங்களை பேசக்கூடாது, பாவமானவற்றை பேசக்கூடாது. ஏன்? அல்லாஹ் செவியேற்கிறான். அல்லாஹ் செவியேற்கிறான் என்ற அந்த நம்பிக்கை நம்மை பாவங்களை பேசுவதை விட்டு தவிர்க்க வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு திருநாமம், அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய திருநாமங்கள். எனவே இதை நாம் இதிலே கவனத்திலே கொள்ள வேண்டும்.
அடுத்து மிக முக்கியமாக என் அருமை சகோதரர்களே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அல்லாஹுடைய பெயர்கள் விஷயத்துல சில தவறான நம்பிக்கைகள் மக்கள்கிட்ட இருக்கின்றன. எப்படியான தவறான நம்பிக்கைகள் சொல்லுங்க பாப்போம். என்ன மாதிரியான தவறான நம்பிக்கை இருக்குது அல்லாஹ்வுடைய பெயர்கள்? உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா, சிலவங்க அல்லாஹ்வுடைய ஒரு பேரை 100 முறை ரிப்பீட் பண்ணுங்கன்னு, இந்த திருநாமத்தை நீங்க 1000 முறை சொல்லுங்கன்னு. இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு முறையை சொல்லி தரல. சிலவங்க சொல்லுவாங்க, நீங்க நெருக்கடியின் போது இந்த திருநாமத்தை 1000 முறை சொல்லிக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு என்ன அந்த நெருக்கடியில் இருந்து உங்களுக்கு விடிவு கிடைக்கும். இப்படி ஒரு முறை கிடையாது. யா முகீத் என்ற திருநாமத்தை இத்தனை முறை சொல்லுங்க, இந்த திருநாமத்தை இத்தனை முறை சொல்லுங்க, இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு முறையை சொல்லி தரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பயன்படுத்தி துஆ தான் செய்தான். நமக்கு சொல்லி தந்தது துஆக்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, அல்லாஹும்ம ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு அஷ்ஹது அல்லா லா இலாஹ இல்லா அன்த அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி. அடுத்து துஆ கேக்குறாங்க. பேரை எல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க? அடுத்து துஆ செய்கிறார்கள், பிரார்த்திக்கிறாங்க. வெறுமனே பேரை மட்டும் இத்தனை முறை சொல்லுங்கிற ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொல்லி தரவில்லை. இதை நன்றா புரிந்து கொள்ள. இந்த திருநாமத்தை அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் திக்ர் செய்யற பேர்ல ஹூ ஹூன்றாங்க, ஹூ அல்லான்றாங்க, ஹக்து ஹக்ன்றாங்க. இப்படி எல்லாம் திக்ர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி தரவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த திக்ர்கள் வேறு, அது ஹதீஸ்கள் இருக்கின்றன. எனவே இப்படி சில அல்லாஹ்வுடைய பெயர்களை மட்டும் திரும்ப சொல்ல அல்லாஹு 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 இப்படி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொல்லி தரவில்லை. இதை நாங்கள் நன்றாக விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த முறை என்பது அந்த துஆ, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு முறையை தான் சொல்லி தராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். இதை நாங்க புரிந்து கொள்ளணும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா? என்ன சொல்ல வந்தீங்களே, எதுவும் டவுட் இருக்குதா? இல்ல எதுவும் இதுல கேள்விகள் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, கிளியர் பண்ணி கொள்ளுங்கள். சில இப்படிதான், அதாவது சில துஆக்கள் 100 தடவை ஓதுங்க என்று சொல்றதா இருந்து ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. உதாரணமா வைங்களே, இப்ப சொல்றாரு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த பிரார்த்தனை 100 முறை சொல்லுங்கன்னா எப்படி அவருக்கு எங்க இருந்து அதிகாரம் வந்தது? நீங்க 100 முறை சொல்றங்க என்று சொல்வதற்கு இது யார் சொல்லி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்வில எனது அனுபவத்துல எனக்கு இதுல தீர்வு கிடைத்தது, எனது அனுபவத்துல இப்படி ஒவ்வொருத்தரும் தங்க அனுபவத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது மார்க்கமாகுமா? ஒருத்தருக்கு கிடைக்கும், ஒருத்தருக்கு வேற ஒண்ணுல கிடைக்கும். எனவே இது என்ன, இது எனது அனுபவத்தில் கிடைத்தது அப்படி அல்ல. மார்க்கம் என்பது குர்ஆன் சொல்ல வேண்டும், ஹதீஸ் சொல்ல வேண்டும். எனவே நபி அவர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஒரு திக்ரை நமக்கு சொன்னா அதை நாம் சொல்லலாம். குறிப்பிட்ட எண்ணிக்கையில ரசூலுல்லாஹ் சொல்லி தராத ஒன்றை நீங்க குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இந்த எண்ணிக்கையில் இது ஓதி வாங்கன்னா அதுக்கு ஆதாரம் நிச்சயமாக வேண்டும். இல்லை, யாருக்கும் இந்த அதிகாரம் கிடையாது. மார்க்கத்தில் அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருக்குரியது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சில துஆக்களை போட்டு இந்த துஆ இந்த நாள்ல இத்தனை முறை ஓதிவாங்க, இந்த நாள்ல வியாழக்கிழமை இந்த துஆவை இத்தனை முறை ஓதிவாங்க, திங்கக்கிழமை இந்த துஆவை இத்தனை முறை ஓதிவாங்கன்னா அதுக்கு என்ன வேணும்? ஆதாரம் வேண்டும். நீங்க ஒரு நாளை குறிப்பிட்டுறீங்க, எண்ணிக்கையை குறிப்பிட்டுறீங்க, யாரும் உங்களுக்கு இந்த அதிகாரம் தந்தது? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? ஒரு கம்பெனி என்றா கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் இருப்பார், யாரோ ஒரு கட்டளை போடணுமா? அது மாதிரிதான் மார்க்கம், தீன். தீன் என்றால் அதனுடைய அதிகாரம் ரப்பிடம், அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வுடைய தூதருடையது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் விளக்கத்தோடு செயல்பட வேண்டும். நாம் இதில் 5வது விஷயமாக உங்களுக்கு சொன்னது அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல, அதாவது அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை நாம் அறிதல். பண்புகள் என்று சொன்னா என்ன? பண்புகள் என்றால் சிஃபாத் அரபுல சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல பண்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் அர் ரஹ்மான் என்றால் அவன் அருளாளர் என்றால் அருள் என்ற பண்பு அதற்குள் இருக்கிறது, அருள் என்ற பண்பு அதற்குள் உண்டு. அடுத்து அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றும் அந்த பண்பு நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு முழுமையாக உண்டு, முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதனை பொறுத்தவரை மனிதனுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கும், பேருக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். அப்படிதானே? அமீன் என்று பேரை வச்சு முழுக்க பொய்ய சொல்லி தெரியும், அப்படி இருக்கலாம். சாதிக் பேரை வச்சு பொய்ய சொல்லி தெரியும், மனிதன் இப்படி இருக்கலாம். ஆனா ரப்புடைய பெயர்கள் என்றால் அந்த பண்புகள் ரப்புக்கு முழுமையாக உண்டு என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்க இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம். நாங்க அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய 5வது விஷயத்தையும் நாம் உங்களுக்கு சொல்லிவிட்டோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய பண்புகளை கொண்டும் நாங்க என்ன செய்யலாம்?
அல்லாஹ்வுடைய பண்புகளை கொண்டும் பிரார்த்திக்கலாம். அல்லாஹ்வுடைய பண்புகளை கொண்டும் பிரார்த்திக்கலாம். பெயர்களை கொண்டு எப்படி நாங்கள் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திக்கிறோமோ அதே போன்று பண்புகளை கொண்டும் பிரார்த்திப்பதற்கு நாங்க எது மாதிரியான துவாக்களை ஆதாரமாக சொல்லலாம்? முன்சிலுக்கு தான் வேதத்தை அருளியவனே, அப்படித்தானே? அது நேரடிய பேர் மாதிரி தான் சொல்லுவாங்க, பயன்படுத்தலாம். இந்த துவாவை நீங்க பாருங்க, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். என்ன அர்த்தம் இதுல? அவுது என்ற என்ன அர்த்தம்? நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத் என்ன அர்த்தம்? கலிமாத்தனா வார்த்தைகள், புரியுதா? அல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அத்தாம்மாத்தனா பரிபூர்ணமான அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு. இது அல்லாஹ்வுடைய எதை குறிக்கும்? பண்புகளை குறிக்கும். எதை குறிக்கும்? பண்புகளை குறிக்கும். எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், பரிபூர்ணமான அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு படைப்புகளின் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லி பாதுகாப்பு தேடக்கூடிய முறை இந்த துஆவில் நமக்கு சொல்லித் தரப்படுவதை பார்க்கின்றோம். இது போன்ற உதாரணங்கள் நாங்க இதுல சொல்லலாம். சரி, அடுத்ததாக நாங்க 6வது விஷயமாக வருவோம். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பை நமக்கு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள்ல என் அருமை சகோதரர்களே 6வது விஷயமாக அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நாம் உணருதல். அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத்துகளை நாம் உணருதல். இது நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய 6வது வழிமுறையாக நாம் இதிலே பார்க்கின்றோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமல். எது? நாம் அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களை நாம் எண்ணி பார்த்தல். பாருங்க, தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அந்த இடத்துல எம்மை மரணித்து செய்த பிறகு உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அது நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள். அந்த நிஅமத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். உடனே நாம் அந்த நிஅமத்துக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத்துகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத்துகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சூரத்துல் துஹா அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சில நிஅமத்துகளை நபிக்கு நினைவுபடுத்துகிறான். எப்படி? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், உம்மை அனாதையாக கண்டு அவன் உம்மை அரவணைக்கவில்லையா? அல்லாஹ் இதுல என்ன நபிக்கு சொல்றான்? இதுல செய்த நிஅமத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். செய்த அருளை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். உங்களை அனாதையாக கண்டு அவன் அரவணைக்கவில்லையா? வவஜதக ضالًا فهدى. வழிதவறியவராக கண்டு அவன் உங்களுக்கு வழிகாட்டவில்லையா? வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. ஏழையாக கண்டு அவன் உங்களை செல்வந்தனாக ஆக்கவில்லையா? இது என்ன? அதாவது அல்லாஹ் செய்த அருள்களை எண்ணி பாருங்கள், அல்லாஹ் செய்த நிஅமத்துகளை எண்ணி பாருங்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் எங்களோட வாழ்க்கையில. என்ன பிரச்சனைடா? அதாவது அல்லாஹ் செய்த அருள்களை எல்லாம் ஒரு மனிதன் மறந்து அவன் ஒன்றை இழக்கும் போது அதை மட்டும் அவன் நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக மாறுகிறான். இதை எந்த வசனத்துல நீங்க பார்க்கலாம்? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் தனது ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இதுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கடா, மனிதன் இறைவன் அவனுக்கு செய்த எவ்வளோ அருள்கள் இருக்கும், அதையெல்லாம் மறந்து அவனுக்கு ஒரு சோதனை ஒரு கஷ்டம் வரும்போது அந்த ஒன்றுக்காக அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக மாறுகிறான். பாருங்க, எவ்வளோ அல்லாஹ் செய்த நிஅமத்துகள் அவன சூழ இருக்குது, அதையெல்லாம் மறந்துடுவான். அந்த ஒரு துன்பம் ஒரு பிரச்சனை, அதற்காக அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக மாறுகிறான். எனவே அருமையான சோதனை, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை இடங்கள்ல மனிதர்களே உஸ்குரு நிஅமத்தல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ்வுடைய அருள்களை எண்ணி பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருள்களை நினைவு கூறுங்கள். உஸ்குரு நிஅமத்தல்லாஹ். இப்படி பல இடங்கள் அல்லாஹ் திரும்ப 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 அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டுமாக இருந்தால் இது ஒரு முக்கியமான ஒரு அமல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முக்கியமான வழிமுறையை சொன்னாங்க. என்ன வழிமுறை? நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்றால் இதை ஃபாலோ பண்ணுங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டுமா, இதை கட்டாயம் செய்து வாருங்கள் என்று சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. கட்டாயம் செய்து வாருங்கள் என்ற ஒரு விஷயம். அதுதான் துன்யா உலகம் என்று வந்து விட்டால் உங்களை விட வசதியில் குறைந்தவர்களை பாருங்கள். உலகம் என்று வந்துவிட்டால், உலக வசதி வாய்ப்புகள் என்று வந்துவிட்டால் நீங்க பார்க்க வேண்டியதார உங்களை விட வசதியில்
குறைந்தவர்களை பாருங்கள். அப்பதான் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீங்க. யாரை பார்க்க கூடாது? அப்ப உங்களை விட வசதியில் கூடியவர்களை பார்க்காதீர்கள். மார்க்க விஷயம் என்று வரும்போது யாரை பார்க்க வேண்டும்? உங்களை விட அதிகம் அமல் செய்யக்கூடியவர்களை பாருங்கள். மார்க்கத்தில் ஈடுபாடோடு உள்ளவர்களை பாருங்கள். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட அமல்களை அதிகப்படுத்துவீங்க. நாங்க பார்க்கணும் யார? முன் சஃப்ல உள்ளவங்க. எதை பார்க்க கூடாது? பின் சஃப்ல அப்படி பின்னுக்கு தான் போறோம். அப்படியே கடைசியில் வெளியே வைத்துருவார். நாங்க பார்க்கணும் யார? முன் சஃபில் உள்ளவரை பாருங்க. நான் முன் சஃபுக்கு செல்ல வேண்டும், நான் முன் சஃபிலே போய் தொழ வேண்டும். இப்படி நமக்கு முன்னால் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் இதை அழகா இதை நடைமுறைப்படுத்திய ஒரு ஹதீஸ் இருக்கு, புகாரி முஸ்லிம்ல வருது. ஏழை முஹாஜிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நம்மில் உள்ள செல்வந்தர்கள் நாம் எப்படி தொழுகின்றோமோ அதே போன்று தொழுகிறார்கள், நாம் நோன்பு வைப்பதை போன்று அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் சதக்கா செய்கிறார்கள், நமக்கு சதக்கா செய்ய முடியவில்லை. நாங்க ஏழைகள். அவங்க அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள், நமக்கு முடியவில்லை யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் இதில் எதை பார்த்தாங்க? தீன்ல அவங்களோட உயர்ந்த நிலையை பார்த்தாங்க. அவங்க எதை பார்க்கல? நாங்க திண்ணையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடுத்த நேரம் உணவுக்கு இல்லாம கஷ்டப்படுறோம். அந்த செல்வந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? எல்லாம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படியா பார்த்தாங்க? அதான் அவங்க பார்க்கல. எதை பார்த்தாங்க? அவங்களோட தீனை பார்த்தாங்க. அவங்க மார்க்கத்துல அவங்க சதக்கா செய்கிறார்கள், நமக்கு சதக்கா செய்ய முடியவில்லை. அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள், நமக்கு செய்ய முடியவில்லை. அப்போதுதான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 34 சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இதை நீங்கள் செய்து வந்தால் உங்களுடைய சிறப்பை யாராலும் அடைய முடியாது. அப்படியான ஒரு சிறப்புக்குரிய அமலாக சொன்னார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் செல்வந்தர்களும் அதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். யார ரசூலுல்லாஹ் என்று வந்து முறைப்படுகிறார்கள். பாருங்க, அவங்களும் போட்டி போட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களும் என்ன செஞ்சாங்க? அவர்களும் போட்டி போட்டாங்க நன்மையில. அவங்க பார்க்கல இது ஏழைகளுக்குரிய திக்ரு என்று பார்த்தாங்களா? இது ஏழைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது நினைச்சாங்களா? இல்ல, நாமும் முந்தி செல்ல வேண்டும் என்று அவர்களும் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து முறையிட்ட போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ذلك فضل الله சொன்னாங்க. ذلك فضل الله, இது அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய அருள். யுதீஹி மையஷா, அவன் விரும்பியவர்களுக்கு கொடுப்பான். இதுதான் ஃபضல். இதுதான் ஒருவருக்கு மார்க்க விடயங்களை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதா, அவகாசம் கிடைக்கிறதா, அதுதான் ஃபضல். இந்த இடத்துல பயான்ல உட்கார்ந்து இது ஃபضல். இது என்ன? இது ஃபضல். இது அல்லாஹ்வுடைய சிறப்பு, கிருபை. ஒவ்வொரு மார்க்க விஷயத்தை எப்படி பாருங்க? ஃபضல் என்று நினைங்க. ஃபضல், ذلك فضل الله, இது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கும், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். துன்யா அப்படி இல்லை. விரும்பியவர்களுக்கு துன்யா கிடைக்கும், ஆனா தீன் அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு மாத்திரம். அப்ப எனவே அருமையான சகோதரர்களை, அந்த அடிப்படையில ஓகே, எனவே அந்த அடிப்படையில் நாம் இன்றைய வகுப்பில் படித்த 6 விஷயங்கள் படித்தோம். அது திரும்ப அவசரமா மீட்டிக் கொள்வோம். அதாவது இறை நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய 6 விஷயங்களை பார்த்தோம். முதல் விஷயம் குர்ஆனை விளங்கி ஓதுதல். இரண்டாவது விஷயம் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய அமல்களை எந்த குறையும் இன்றி செய்தல், உபரியான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ்வின் பால் நெருங்கி கொண்டிருத்தல். மூன்றாவது நமது உள்ளம், நாவ், இதன் மூலம் நாம் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்தல். நான்காவது நமது மனோ இச்சைகளை விட இறை திருப்தியை நாம் முதன்மைப்படுத்தி செயல்படுதல். ஐந்தாவது அல்லாஹுடைய பெயர்கள், பண்புகளை நன்றாக அறிந்து விளங்கி நம்பிக்கை கொண்டு அதில் செயல்படுதல். ஆறாவது அல்லாஹுடைய அருள்கள், அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத்துகள், அந்த அருள்களை நாம் எண்ணி பார்த்தல். இந்த 6 விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். இதில் இன்னும் 4 விடயங்கள் இருக்கின்றன. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பிலே நாம் நிறைவு செய்து கொள்ள முடியும். அதே போன்று உங்களுக்கு மார்க்கம் தொடர்பான மார்க்க விஷயங்கள் எதுவும் சந்தேகங்கள், கேள்விகள், நோம்புடைய காலத்தில் இருக்கிற நோம்பு தொடர்பான சந்தேகங்கள் இவைகள் இருந்தாலும் நீங்க கேட்டு என்ன செய்யலாம்? விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உட்கார்ந்தா கூட நீங்க என்ன செய்யலாம்? அப்படியான சந்தேகங்கள் தான் கேட்டு நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், தெரிந்து கொள்ள முடியும். இதோடு முடித்துக் கொள்வோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.